தஞ்சை போராட்ட சர்ச்சை பேச்சு வழக்கில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கைது செய்தது தஞ்சை காவல்துறை. சென்னையில் கைதான நிலையில் சாலை வழியாக தஞ்சை செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். சென்னையில் கைது செய்யப்பட்டு தஞ்சை அழைத்துச் செல்லப்பட்ட உதயநிதி ஸ்டாலினை காவல்துறை அலைக்கழித்ததாக திமுகவினர் புகார். சரியான நேரத்தில் உணவு, இயற்கை உபாதைக்கு ஏற்பாடு செய்யவில்லை எனவும் குற்றச்சாட்டு. திருச்சியிலிருந்து தஞ்சை செல்லும் வழியில் திடீரென யூட்டன் அடித்த காவல்துறை வாகனம். தஞ்சையில் போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் செங்கிப்பட்டி காவல் நிலையம் அழைத்துச் செல்லப்பட்ட உதயநிதி. செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் குவிந்த திமுக முன்னாள் அமைச்சர்கள். திமுகவினர் காவல்துறையினரிடையே தள்ளுமுள்ளு. செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினிடம் விசாரணை நிறைவு. ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட நிலையில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே திமுகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம். செங்கிப்பட்டி காவல் நிலையத்திலிருந்து வெளியே வந்த உதயநிதிக்கு திமுகவினர் உற்சாக வரவேற்பு. தொண்டர்கள் புடைசூழ சாலை வலம் சென்ற எதிர்க்கட்சித் தலைவர். பெண்களை இழிவுபடுத்தும் எண்ணம் தன்னிடம் துளியும் இல்லை என ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட நிலையில் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. சட்டப்படி வழக்குகளை எதிர்கொள்வேன் எனவும் சூளுரை. நான் எந்த விதமான ஒரு தவறான எண்ணத்தில் நேற்று பேசவே இல்லை. யாரையும் புண்படுத்தணும், யாரையும் தாழ்த்தி பேசணும், குறிப்பிட்டு சொன்ன பெண்களை தாழ்த்தி பேசணும்னு துளி கூட என்னுடைய மனசுல அது கிடையாது. விசாரணைன்ற பேர்ல பல கேள்விகளை கேட்டு இன்னைக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கிறாங்க. இதை நாங்கள் சட்டப்படி நிச்சயமா இதை சந்திப்போம். விவசாயிகள் பிரச்சனைகள் தொடர்பாக மட்டுமே ஆர்ப்பாட்டத்தில் உரையாற்றியதாக உதயநிதி விளக்கம். தனது கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் தவிக அரசு திசை திருப்ப முயற்சிப்பதாகவும் சாடல். நான் பேசாத ஒரு விஷயத்தை கட் காப்பி பேஸ்ட் பண்ணி சில விஷயங்களை ஆட் பண்ணி நான் யாரையும் தவறாக பேசவில்லை. முழுக்க முழுக்க விவசாயிகளுக்காக தான் பேசினேன். அவங்களுடைய பாலிசியே டைவர்ஷன் டாக்டிக்ஸ் தான். முழுக்க முழுக்க ஃபேக் நியூஸ், டைவர்ஷன். ஏதாவது ஒரு பிரச்சனை மாநிலத்தில் எழும்போது அதை டைவர்ட் பண்றதுக்கு வேற ஏதாவது ஒரு பிரச்சனை எடுக்க வேண்டியது. தவிக அரசை சர்க்கஸ் கூடாரம் என விமர்சித்த உதயநிதி ஸ்டாலின். திமுக வரலாறு பற்றி முதல்வருக்கு தெரியவில்லை எனவும் சாடல். நான் ஒரு ஆட்சியாவே நான் பாக்கலங்க. இது ஒரு சர்க்கஸ் கூடார மாதிரி நான் பாக்குறேன். இந்த முதலமைச்சருக்கு திமுகவோட வரலாறு தெரியல, தமிழ்நாட்டுடைய வரலாறு தெரியல, தெரியாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நிச்சயம் மக்கள் இதற்கான பதிலை தர வேண்டிய நேரத்தில் நிச்சயம் தருவாங்க. இதே திருச்சி விமான நிலையத்தில் புறமுதுகு காட்டி ஓடினார் விஜய். கரூர் சம்பவத்தை சுட்டிக்காட்டி உதயநிதி ஸ்டாலின் கடும் விமர்சனம். 41 பேரை பலி கொடுத்துட்டு ஒரு கட்சியினுடைய தலைவர் துண்டை காணும் துணியை காணும்னு கரூர்ல இருந்து ஓடி போய் இதே திருச்சி ஏர்போர்ட் வழியா புறமுதுகு காட்டு ஓடி போய் பத்திரிகையாளர் சந்திக்க பயந்து போய் ஒரு 1ஆம் நம்பர் ஓடுகாலி முதலமைச்சர் இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு. திமுகவை சேர்ந்தவங்க வழக்கு போட்டா பயந்துருவாங்க, ஓடி போயிடுவாங்க, அண்டர் கிரவுண்ட் போயிடுவாங்கன்னு நினைச்சிட்டு இந்த மாதிரி பழிவாங்கிற வேலை பண்ணிட்டு இருக்கிறாரு. நாங்க அந்த மாதிரி கிடையாது. என்னைக்கும் மக்களையும் பத்திரிகையாளர் சந்திக்கும் திமுக என்னைக்குமே பயந்தது கிடையாது. ஆணவம் அழிவுக்கு வழிவகுக்கும், தொடர்ச்சியான ஆணவம் அழிவை விரைவுபடுத்தும். உதயநிதி கைதை கண்டித்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிக்கை.
உதயநிதி ஆபாசமாக ஏதும் பேசவில்லை, யாரையும் குறிப்பிடவில்லை. உண்மையை சரிபார்க்காமல் அரசியல் தலைவர்கள் சிலர் உதயநிதியை கண்டிப்பது பிரச்சனையை திசை திருப்பும் நடவடிக்கை என ஸ்டாலின் குற்றச்சாட்டு. உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதை கண்டித்து தமிழகம் முழுவதும் திமுகவினர் போராட்டம். சாலையில் இறங்கி போராடியதால் பரபர சூழலில் முக்கிய நகரங்கள். புதுக்கோட்டையில் அமைச்சர் பர்வேஸ் காரை முற்றுகையிட்ட திமுகவினர். உதயநிதி கைது செய்யப்பட்டதை கண்டித்து முழக்கம். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதற்கு கடும் எதிர்ப்பு. நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம். எதிர்க்கட்சித் தலைவரின்றி சட்டமன்றத்தை நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் தாவேக்கா அரசு செயல்படுவதாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். உதயநிதி மீதான கைது நடவடிக்கையை உடனடியாக கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தல். சட்டமன்றம் தொடங்கும் நேரத்தில் எதிர்க்கட்சித் தலைவரை கைது செய்வது அரசியல் நாகரிகத்துக்கு பொருந்தாதது என தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் கண்டனம். ஆங்கிலேயரின் வாய்ப்பூட்டு சட்டத்துக்கு இணையாக எதிர்க்கட்சிகளை முடக்கும் செயல் என்றும் காட்டம். உதயநிதி ஸ்டாலினின் பேச்சும் கைதும் கண்டிக்கத்தக்கவை என பாமக தலைவர் அன்புமணி அறிக்கை. ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் ஆக்கப்பூர்வ அரசியலை முன்னெடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். உதயநிதி பேச்சு நாகரிக அரசியலுக்கு ஏற்புடையதல்ல என விசிக தலைவர் திருமாவளவன் கண்டனம். எதிர்க்கட்சித் தலைவரை சிறைப்படுத்துவதை தவிர்த்தால் ஆளுங்கட்சி மீதான நன்மதிப்பு உயரும் என்றும் கருத்து. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியின் பேச்சுக்கு மதிமுக பொதுச் செயலர் வைகோ கண்டனம். யாகவராயினும் நாகாக்க எனும் குரல் மொழியை உதயநிதி கடைபிடிக்க வேண்டும் என அறிவுறுத்தல். காவிரி நீர் சிக்கலில் காட்டாத வேகத்தை உதயநிதி கைதில் காட்டுவது ஏன்? தற்போது நடைபெறும் நிகழ்வுகள் அனைத்தும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமான தலைகுனிவு என சீமான் கண்டனம். உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதை வரவேற்று தவேகவினர் கொண்டாட்டம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இனிப்புகள் வழங்கி கொண்டாடிய தவேகவினர். பெண்கள் குறித்து அவதூறாக பேசியதாலேயே உதயநிதி கைது செய்யப்பட்டதாக அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். எம்எல்ஏவுக்கான தகுதி கூட உதயநிதிக்கு இல்லை என்றும் காட்டும். எதிர்க்கட்சி தலைவர்ல சட்டசபைக்கு உள்ள வர்றது கூட தகுதி கிடையாது. ஒரு பெண்களை பற்றி இவ்வளவு வக்கிரத்தை மனதில் வச்சுக்கிட்டு நீங்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் வேலையெல்லாம் செய்யாம உங்களுக்கு இந்த மாதிரி பொது வாழ்க்கையில ஈடுபடுறதுக்கு எந்த தகுதியும் உதயநிதி கிடையாது. பெண்கள் குறித்து யார் அவதூறாக பேசினாலும் தவறு. எங்கள் கட்சியில் இப்படி பேசினால் கட்சியிலேயே இருக்க முடியாது என சிபிஎம் மாநில செயலர் பே சண்முகம் பேட்டி. பொதுவெளியில் பேசுகிற போது, அதுவும் அரசியல் கட்சி தலைவர்கள் பேசுகிற போது நாகரிகத்துடன் பேச வேண்டும். அரசியல் நாகரிகத்தை கடைபிடிக்க வேண்டும். யாராக இருந்தாலும்
ஆகவே இத்தகைய முறையில் யார் பேசினாலும் கண்டிக்கத்தக்கது. இடதுசாரி கட்சிகளை சார்ந்தவர்கள் யாரும் அப்படி பேச மாட்டார்கள். பேசினால் நாங்கள் கட்சியிலே வச்சுக்க மாட்டோம். ஸ்ரீவைகுண்டம் தாவேக்க எம்எல்ஏ மீதும் நடவடிக்கை தேவை. சிபிஎம் மாநில செயலர் பே. சண்முகம் வலியுறுத்தல். இந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் பெண்களை பாலியல் ரீதியாக பேசுவது, பாலியல் வன்புணர்வு குற்றங்களுக்கு புகார்களுக்கு உள்ளாவது யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதில் யார் மாறுபட முடியாது. நாங்க எடுக்கணும்னு அப்ப இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். நீங்க இன்னைக்கு தான் கேக்குறீங்க. ஸ்ரீவைகுண்ட விஷயம் என்னைக்கு வெளியே வந்ததோ அன்னையிலேருந்து நாங்க சொல்லிட்டு இருக்கோம். தமிழக சட்டமன்றத்தில் புதனன்று தாக்கல் செய்யப்படுகிறது தாவேக்க அரசின் முதல் பட்ஜெட். முக்கிய திட்டங்கள், அறிவிப்புகள் இடம்பெறுமா என மக்கள் எதிர்பார்ப்பு. முதல்வர் விஜய் தலைமையில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு செயல் திட்ட மாநில மன்ற கூட்டம். திட்ட நிதி முழுமையாக பயன்படுத்தப்பட வேண்டும் என முதல்வர் அறிவுறுத்தல். சென்னை பனையூரில் தாவேக்க எம்எல்ஏக்கள் கூட்டம். பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கும் நிலையில் அவசர ஆலோசனை. இரண்டாயிரத்தி 29ஆம் ஆண்டு யார் பிரதமர் என்பதை முதல்வர் விஜய் முடிவு செய்வார். பனையூர் தாவேக்க எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேச்சு. தமிழகத்தில் மேலும் 2 மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம். பொருளாதார புள்ளியியல் துறை முதன்மை செயலராக சத்யபிரதா சாஹூ நியமனம். முதல்வரை அவதூறாக பேசியதாக கைதான திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் ஜாமீனில் விடுதலை. உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து சிறையிலிருந்து விடுதலையானார். திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு எதிரான வழக்கை தூத்துக்குடியிலிருந்து மதுரைக்கு மாற்ற கோரிய மனு தள்ளுபடி. அமலாக்கத்துறையின் கோரிக்கையை நிராகரித்தது சென்னை உயர்நீதிமன்றம். தாவேக்க எம்எல்ஏ குதிரை பேர வழக்கில் கைதான திருநாவுக்கரசுக்கு ஜாமீன். இதுவரை 11 பேருக்கு ஜாமீன் வழங்கியது சென்னை உயர்நீதிமன்றம். மதிமுக பொதுச் செயலர் வைகோவின் நாடாளுமன்றத்தில் வைகோ என்ற நூலை வெளியிட்டார் ராகுல் காந்தி. முதல் பிரதியை பெற்றுக் கொண்டார் அகிலேஷ் யாதவ். பிரதமர் மற்றும் RSS அமைப்பிடம் ஆபத்தான கோட்பாடு இருப்பதாக ராகுல் காந்தி கடும் விமர்சனம். பண்பாடு, மொழி, வரலாற்றை யாரோ ஒருவர் நசுக்குவதை இந்தியா ஒருபோதும் ஏற்காது எனவும் பேச்சு. கபினி அணையிலிருந்து தமிழகத்துக்கு திறக்கப்படும் நீரின் அளவு 27,000 கனஅடியாக அதிகரிப்பு. தொடர் நீர்வரத்தால் அணை நீர்மட்டம் 82.71 அடியாக உயர்வு. காவிரி ஆற்றில் தமிழ்நாட்டுக்கான நீர்வரத்து வினாடிக்கு 18,000 கனஅடியாக அதிகரிப்பு. ஒகேனக்கலில் அருவி மற்றும் ஆற்றில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை. தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஒரு சவரன் 1,05,600 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலையில் இன்றும் மாற்றமில்லை. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 235 ரூபாய்க்கு விற்பனை.
ஒரே ஆண்டில் முதன்முறையாக 20,000 உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகளை செய்து இந்தியா சாதனை. வாழும்போதே உடல் உறுப்பு தானம் செய்தவர்கள் அதிகம் உள்ள நாடுகளின் பட்டியலில் இந்தியா முதலிடம். வாழும்போதே உடல் உறுப்புகளை தானம் செய்தவர்கள் அதிகம் உள்ள மாநிலங்களின் பட்டியலில் தமிழ்நாடு முதலிடம். அதிக அளவில் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் செய்த மாநிலங்களில் தமிழ்நாடு 2வது இடம். திருத்தணியில் ஆடி கிருத்திகை திருவிழா கோலாகலமாக தொடக்கம். காவடி எடுத்துச் சென்று வழிபடும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள். அயோத்தி மற்றும் மாணவர் தாக்குதல் விவகாரங்கள் குறித்து நாடாளுமன்றத்தில் தொடர் அமளி. பிரதமர், உள்துறை அமைச்சர் அவைக்கு வந்து விளக்கம் அளிக்க வேண்டும் என தொடர் முழக்கம். நாடெங்கும் உள்ள இளைஞர்களை நேரில் சந்தித்து பிரச்சனைகள், விருப்பங்கள் குறித்து கேட்டறிய கரப்பான் ஜனதா கட்சி நிர்வாகிகள் திட்டம். கிடைக்கும் தகவல்கள் அடிப்படையில் அடுத்த கட்ட நகர்வுகளை முன்னெடுக்க முடிவு. E20 பெட்ரோலுக்கு எதிராக பஞ்சாப் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். நிபுணர்கள் பரிந்துரையின்றி அவசரமாக E20 பெட்ரோலை மக்கள் மீது மத்திய அரசு திணிப்பதாக முதல்வர் பகவந்த் மான் குற்றச்சாட்டு. E20 பெட்ரோலுக்கு எதிராக டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் போராட்டம். பிரதமர் இல்லம் நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற போது தடுத்து நிறுத்தம். CBSE 9ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் மும்மொழிகளை கட்டாயமாக்குவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு. மாணவர்கள் நலன் கருதி விரைந்து விசாரிக்குமாறு தலைமை நீதிபதி அமர்விடம் மனுதாரர் தரப்பு கோரிக்கை. இந்தியாவில் குற்றங்களை செய்துவிட்டு வெளிநாடுகளில் தஞ்சம் அடைந்தவர்களை நாடு கடத்தும் பணிகள் தீவிரம். கடந்த 7 ஆண்டுகளில் 274 பேர் இந்தியாவுக்கு நாடு கடத்தி கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தகவல். டாபர் நிறுவனத்தின் தேன், பசுமை உள்ளிட்ட சில தயாரிப்புகளுக்கு இந்திய உணவு தர கட்டுப்பாட்டு ஆணையம் தடை. 100% தூய்மையானது என தவறான தகவலை அளித்ததாக கூறி நடவடிக்கை. LIC நிறுவனத்தின் மேலும் 6.5% பங்குகளை விற்கும் நடைமுறை தொடக்கம். பங்கு விற்பனை மூலம் 31,400 கோடி ரூபாய் திரட்ட திட்டம். உலகின் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த 492 நகரங்கள் பட்டியலில் பெங்களூருவுக்கு 2வது இடம். மெக்சிகோ சிட்டி முதலிடம் பிடித்துள்ள பட்டியலில் சென்னை, டெல்லி, மும்பை உள்ளிட்ட இந்திய நகரங்களும் இடம்பெற்றன. கேரளாவில் தீவிரம் எடுக்கும் தென்மேற்கு பருவமழை. இடுக்கி, கோட்டயம், எர்ணாகுளம், கோழிக்கோடு, கண்ணூர் உள்பட 8 மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை. ஹரியானாவில் வெளுத்து வாங்கிய கனமழை. சாலைகளில் குளம் போன்று தேங்கிய மழைநீரால் வாகன ஓட்டிகள் பாதிப்பு. சிலி நாட்டில் பலத்த மழையால் வீடுகளை சூழ்ந்த வெள்ளம். ஆயிரக்கணக்கானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றம். ஐரோப்பிய நாடுகளில் அனலில் தவிக்கும் நியூசிலாந்து மக்கள் கடும் பனிப்பொழிவால் பரிதவிப்பு. சாலைகளை பனி மூடிய நிலையில் போக்குவரத்து பாதிப்பு. தென்கொரியாவில் 122 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு சுட்டெரிக்கும் வெப்பம். 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெயில் கொளுத்துவதால் பொதுமக்கள் அவதி.
அமைதி ஒப்பந்தம் குறித்து அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை எதுவும் நடைபெறவில்லை, நடத்தும் திட்டமும் இல்லை. அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட ட்ரம்ப் நெருக்கடி தரும் நிலையில் ஈரான் திட்டவட்டம். இந்தியா உள்ளிட்ட 60 நாடுகளின் இறக்குமதி பொருட்களுக்கு புதிய வரி விதித்ததற்கு ஜனநாயக கட்சி எதிர்ப்பு. ட்ரம்ப் அரசு அதிகார வரம்பை மீறி செயல்பட்டதாக நீதிமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் ஆளும் 25 மாநிலங்கள் வழக்கு. கொலம்பியாவில் சாம்பலை கக்கத் தொடங்கியுள்ள எரிமலை. இந்நேரமும் நெருப்பு குழம்பை கக்கலாம் என கூறி மக்களை எச்சரித்த அரசு. அவசரகால நடவடிக்கைகளுக்கான ஏற்பாடுகளும் தயார். சர்வதேச வர்த்தகத்தை அதிகரிக்கும் சீனா. ஆண்டின் முதல் 7 மாதங்களில் 100 புதிய பாதைகளில் சரக்கு விமான சேவை தொடக்கம். சீனாவின் தென்மேற்கு பகுதியில் உள்ள உலகின் உயரமான பாலத்தில் ஒளிரும் ட்ரோன்களால் உருவாக்கப்பட்ட பறவைகள் எழுத்துகள். வானில் நடந்த ஒளி ஜாலத்தை கண்டு பார்வையாளர்கள் பரவசம்.